ஒரு சிறிய கிராமத்தில் வயலில் உழைத்து குடும்பத்தை நடத்தும் ஒரு தாய் இருந்தாள். கணவர் இல்லை, அதனால் 2 மகன்கள்தான் அவளுக்கு உலகம். சின்னவன் த்ருவ் 4ஆம் வகுப்பு படிக்கிறான். மெலிந்த உடல். பெரியவன் அசோக் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த அவ்விருவரும் அம்மாவைக் காண வயலுக்கு சென்றார்கள். அங்கு விளையாடிக் கொண்டிருந்த வேலை பொழுது சாய்ந்ததால் அம்மா வீடு செல்லுமாறு கூறினாள். அவ்விருவரும் வீடு நோக்கி நடக்கின்ற வேலை வரும் வழியில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றை த்ருவ் எட்டிப் பார்த்தான். தவறி கிணற்றில் விழுந்து விட்டான். அசோக் செய்வதறியாது திகைத்தான். கிணற்றுக்குள் இருந்து த்ருவ் காப்பாத்து, த்ருவ் காப்பாத்து என்று கத்தினான். அசோக் சற்று முற்றும் பார்த்தான். கண்ணு கெட்டிய தூரம் வரை யாருமில்லை. அவன் சிறிய கைகளை வைத்து வாளியை கயிற்றோடு கிணற்றில் போட்டான். இழுக்கிறான், இழுக்கிறான், இழுக்கிறான். திருப்பிக் கீழே விழுறான். திரும்ப இழுக்கிறான், இழுக்கிறான். திரும்பக் கீழே விழுவான். த்ருவ் காப்பாத்து. தன்னாலான சக்தியை எல்லாம் சேர்த்து இழுத்தான். சின்ன உடம்பு நடுங்கினாலும் மனசு வலிமையாக இருந்தது. இறுதியில் அண்ணனை உயிரோடு மேலே இழுத்தான். கடைசியா அவன் காப்பாத்திட்டான். ஊருக்கு 2 பேரும் போறாங்க. போற வழியில் ஈரத் துணி காய்ஞ்சிருச்சு. ஊருக்குப் பெயிட்டு நடந்த விடயத்த அம்மாட்ட சொல்றாங்க. முழு ஊருக்கும் இந்த செய்தி தெரிய வருது. எல்லாருக்கும் எப்படி இந்த குழந்தையால அவனை தூக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அந்த இடத்தில் ஒரு பெரியவர் இத நம்பினாரு. ஆமா, அந்த குழந்தை அவனை காப்பாத்திக்குறான். எப்படிங்க அவ்ளோ ஆழம்? பழைய வாளி இவனை விட அவன் பலசாலி. அதற்கு அந்த பெரியவர் சொன்னாரு, ஆமா, அந்த குழந்தைய சுத்தி தூரம் வரைக்கும். ஏய், உன்னால முடியாதுடா என்று சொல்ல யாருமில்ல. அதனாலதான் அவன் காப்பாத்தினான். குழந்தை தோத்துச்சினா முக்கிய காரணம் சுத்தி இருக்கிற மனுஷங்களா இருப்பாங்க. பிரச்சனை வந்தா தைரியமா எதிர்கொள்ள குழந்தையா உங்க பிள்ளைய வழங்க. எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சுவாரஸ்யமான மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்வையிடுங்கள்.